வணக்கம். நான் இன்றைக்கு ஒரு சட்னி ஒன்று செய்ய போகிறேன். என்னென்றால் புதினாயில், கொத்தமல்லியில், மற்றது இந்த பெர்சில், அடுத்தது பேசிலிக் இவெல்லாம் போட்டு இங்கால பச்சை மிளகாய், வெங்காயம், உள்ளி பாருங்க, பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடுவோம், பொரியட்டும். இதுக்கு அதாவது பச்சை மிளகாய், அடுத்து ஆனியன் எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். நிறைய வதக்கணும் இல்லை, கொஞ்சம் இந்த பச்சை வாசம் போக வதக்குவோம். இதே சாடைய வதங்கிட்டது. இந்த இலைகள் எல்லாத்தையும் இதுக்கு போடுவோம். அருமையான வாசம் அடிக்குது. சூப்பர். இது பாருங்க, தேங்காய் பூ போடுறேன். திருவி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய கொஞ்சம் கட்டியாக இருக்குது, பரவாயில்ல. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, அப்போ என்னது சாப்பிடுவோம், மரக்கறிகள் தானே சாப்பிடுவோம். ஆகவே நாங்கள் இந்த இது வதங்கி விட்டது. இது நல்லா ஆற விட்டு அரைப்போம். கொஞ்சம் ஆற விடுவோம். சரி, இது நாங்கள் அரைக்க போகிறோம். ஆறிட்டுது, அரைப்போம். சட்னி எல்லாம் அது அரைச்சாச்சு. இப்போ நான் இந்த தயிரும் தக்காளி பழம் வெட்டி போட்டுக்கிறேன். அதோட கொஞ்சம் தேசிக்காய் அப்படி வெட்டி புளிஞ்சு விட வேணும். இப்போ எல்லாம் போட்டு அரைச்சது மாதிரி கொஞ்சமாக தாளித்து போட்டால் நல்லா இருக்கும். நான் இப்போ தாளிச்சிடறேன்னு பாருங்கள். தாளித்து போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட வேண்டியதான். இதுதான் என்னுடைய தக்காளி சட்னி, அதாவது புதினா சட்னி. சாரி, தக்காளி போட்டதில் புதினா எல்லா இலையும் போட்டு அரைச்சி, அதாவது புதினா, கொத்தமல்லி,